வணக்கம். நம்ம போன பதிவில் ஆஃப்செட் பிரிண்டிங்ல யூஸ் பண்ற பேப்பர்ஸ் எல்லாம் என்னென்ன, பேப்பர் டைப் என்ன, போர்ட் டைப் என்ன அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்த்தோம். பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு பாத்துக்குங்க. இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்னா என்ன, அதோட பிரின்சிபல் என்ன, நம்ம கம்ப்யூட்டர்ல பாக்குற ஒரு டிசைனை ஒரு சீட்ல பிரிண்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை, அதாவது ஆஃப்செட் மிஷின்ல என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்சைட் ஆஃப்செட் தமிழ் யூடியூப் சேனலோட இணைந்திருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே, வாட் இஸ் ஆஃப்செட் பிரிண்டிங்? ஆஃப்செட் பிரிண்டிங்னா என்ன? ஒரு டிசைனை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னம்னா அதுக்கு மெயினானது ஒரு மாஸ்டர் பிளேட் தேவை. அந்த மாஸ்டர் பிளேட் எங்கிருந்து கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ப்ரீப்ரஸ் டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கும். இவங்க ஒரு சில கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டிசைனை ரெடி பண்ணுவாங்க. அந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா என்ன சைஸ், கலரு, ரெசல்யூஷன் எவ்வளவு இருக்கு, ப்ளீட் மார்க் எவ்வளவு, மார்ஜின் எவ்வளவு, இதெல்லாமே கரெக்டா செக் பண்ணி கஸ்டமரோட ரிக்யர்மெண்ட் என்னவோ அதுபடி ஒரு ஃபைலை ரெடி பண்ணுவாங்க. அந்த ஃபைலை நம்ம ஆப்செட்ல யூஸ் பண்ற இங்கு, அதாவது சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக், இதுபடி கலர் செப்பரேஷன் பண்ணுவாங்க. கலர் செப்பரேஷன் பண்ணிட்டு அதை 4 பிளேட்டா போடுவாங்க. சயான் பிளேட், மெஜந்தா பிளேட், எல்லோ பிளேட், பிளாக் பிளேட். இந்த 4 பிளேட் தான் நம்ம மிஷின்ல கொண்டு லோட் பண்ணணும். இப்ப அந்த பிளேட் எப்படி போடுறாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஒரு டிசைன் ரெடி ஆயிருச்சு அப்படின்னா அதை பிளேட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு தேவை சிடிபி, அதாவது கம்ப்யூட்டர் டு பிளேட். இது சிடிபி மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, சிஎம்ஒய்கே, அதாவது சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக், இதை ஒரு அலுமினியம் பிளேட்ல எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த மிஷின்ல பாத்துட்டீங்கன்னா பிளேட் ஒரு 50 பிளேட்டை ஒரு ட்ரேல லோட் பண்ணிடுவாங்க. நம்ம இந்த சிடிபிக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். இந்த சிடிபிக்கு உண்டான சாஃப்ட்வேர் இருக்கும். நம்ம ப்ரீப்ரஸ்ல இருந்து அந்த டிசைனை இந்த மானிட்டருக்கு அனுப்புவாங்க. நம்ம இந்த மானிட்டர்ல இருந்து, அதாவது சிடிபியோட சாஃப்ட்வேர்ல இருந்து ரன் கொடுப்போம். அந்த கமாண்ட் சிடிபி மிஷினுக்கு லோட் ஆயிரும். ஸோ அப்படி ஒன்ஸ் இந்த மிஷினுக்கு லோட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இமேஜ் ப்ராசஸர், இந்த இமேஜ் ப்ராசஸர் என்ன பண்ணுன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம கொடுத்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி லைட் பீம்ஸ் இந்த பிளேட் மேல அப்ளை பண்ணும். இதை நம்ம எக்ஸ்போசிங் அப்படிம்போம். இது அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 2.5 நிமிஷம் ஆகும். ஒன்ஸ் எக்ஸ்போசிங் ஆயிடுச்சுன்னா அடுத்து டெவலப்பிங் ஸ்டேஜுக்கு வரும். இந்த டெவலப்பிங் ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஒர்க் எங்கெங்கெல்லாம் வருதோ அது இமேஜ் ஏரியா அப்படிம்போம். ஒர்க் எங்கெங்கெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் நான் இமேஜ் ஏரியா அப்படிம்போம். நம்ம ஒர்க் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அங்க இந்த பிளேட்ல பாத்துட்டீங்கன்னா இமேஜ் ஹார்டா இருக்கும். ஒர்க் எங்கெங்கெல்லாம் வரலையோ அங்க இந்த அலுமினியம் பிளேட் மேல இருக்கிற கோட்டிங் சாஃப்ட் இருக்கும். அந்த கண்டிஷனுக்குள்ள இந்த டெவலப்பிங் யூனிட்ல வரும்போது சாஃப்டா இருக்கிற ஏரியா ரிமூவ் ஆயிரும். அதாவது நான் இமேஜ் ஏரியா எல்லாமே ரிமூவ் ஆயிரும், வாஷ் அவுட் ஆயிரும். பேலன்ஸ் இந்த எக்ஸ்போஸ் ஆன, அதாவது லைட் பீம் பட்டு ஹார்டான இந்த ஒரு சர்ஃபேஸ் மட்டும் அந்த அலுமினியம் பிளேட்ல பெர்மனண்டா இருக்கும். ஸோ டெவலப்பிங் ஆகி அடுத்து நம்ம ரேக் இருக்கும். அந்த ரேக்ல ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நமக்கு மாஸ்டர் பிளேட் கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம பிரஸ் ரெடி பண்றோம். ஒரு ஜாப பிரஸ்ல ரெடி பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு மேக் ரெடி ஸ்டேஜ் அப்படிம்போம். இந்த மேக் ரெடியில என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம என்ன மெட்டீரியல பிரிண்ட் பண்ண போறோம், அதை என்ன சப்ஸ்ட்ரேட்ல பிரிண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்த்து அந்த பேப்பர் லோடு பண்ணிக்கிறோம் ஃபீடர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன கலர்ல பிரிண்ட் பண்ண போறோம், நம்ம நார்மலா சிஎம்ஒய்கே கலரா இல்ல ஏதாவது பேண்டோன் கலரா, அதாவது ஸ்பாட் கலரா அப்படிங்கறத பொறுத்து நம்ம இங்க் டக்ல அதாவது இங்க் ஃபவுண்டன்ல இங்க் லோடு பண்ணிடுறோம். அடுத்து டேம்பனிங் சொல்யூஷன். டேம்பனிங் சொல்யூஷன்ல பாத்துட்டீங்கன்னா வாட்டரு, ஆல்கஹால், ஃபவுண்டன் சொல்யூஷன், இந்த மூணோட மிக்சிங்ல ஒரு டேம்பனிங் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். நம்ம சிடிபில இருந்து எடுத்துட்டு வந்த பிளேட்டை ஆஃப்செட் மிஷின்ல சிபிசில வச்சு இன்க் ஃபீடிங் செட்டிங் நம்ம வச்சுக்கிறோம். இப்ப வர அட்வான்ஸ் மிஷின்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா டைரக்டா ப்ரீப்ரஸ்ல இருந்து சர்வர் மூலமா இன்க் ஃபீடிங் செட்டிங் மிஷினுக்கே வந்துரும். இன்கேஸ் அந்த கனெக்ஷன் எல்லாம் இல்ல அப்படின்னா நம்ம பிளேட்டை சிபிசில வச்சு எங்கெங்கெல்லாம் இமேஜ் இருக்கோ அதுக்கு எவ்வளவு இன்க் தேவை அப்படிங்கறத நம்ம மேனுவலா செட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி செட் பண்ணிட்டு அடுத்து யூனிட்ல மாட்டுவோம். அப்படி யூனிட்ல மாட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்துட்டீங்கன்னா பிளேட்டோட கிரிப்பர் சைடு, அதாவது கீழ் சைடு பஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி டாப் சைடு, அதாவது மேல் சைடு பாத்துட்டீங்கன்னா பெண்ட் பண்ணுவோம். எதுக்குன்னு பாத்துட்டீங்கன்னா அப்பதான் நம்ம மிஷின் சிலிண்டர்ல மாட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிளாக் பிளேட்டை மாட்டுறோம் அப்படின்னா அந்த யூனிட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் சிலிண்டர் பொசிஷன் எடுப்போம். பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் கிளாம்ப் ஓபன் பண்ணி பிளேட்டோட கிரிப்பர் சைடு அதை கிளாம்புக்குள்ள வச்சுட்டு கிரிப்பரை க்ளோஸ் பண்ணி அடுத்து பொசிஷன் போட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரவுண்ட் டெயில் சைடு லாக் ஆயிரும். இப்போ பேப்பர் ரெடி பண்ணியாச்சு, இங்கிங் யூனிட் ரெடி, டேம்பனிங் யூனிட் ரெடி, பிளேட் பிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் எடுப்போம். பிரிண்ட் எடுத்து ரெஜிஸ்டர் பார்ப்போம். ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு கலருக்கு மேல இன்னொரு கலர் கரெக்டா உட்காந்துருக்கா, அப்படி உட்காந்தா மட்டும்தான் கரெக்டான கலர் அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி இமேஜோட கிளாரிட்டி கரெக்டா அதே மாதிரி இருக்கும். சரி, இப்ப இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்ல டேம்பனிங் அப்படிங்கிறது என்னன்னு கொஞ்சம் பாத்துருவோம். ஆஃப்செட் பிரிண்டிங்ல டேம்பனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. நம்ம சிடிபில இருந்து எடுத்துட்டு மாட்டினோம் இல்லையா,
அந்த பிளேட் மேல ஒரு தின் லேயர் வந்து இந்த தண்ணி அப்ளை ஆகும். இது என்ன பண்ணுன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம மாட்டின பிளேட்ல நான் இமேஜ் ஏரியா இருக்கும் இல்லையா, அதாவது எங்கெங்கெல்லாம் இமேஜ் வேண்டாமோ அந்த ஏரியாவில் இன்க வாங்க விடாம, அதாவது இன்கு புடிச்சிக்காம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஒரு சில இடத்துல லைட்டா கலர் வேணும், ஒரு சில இடத்துல டார்க்கா வேணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அதாவது எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபேஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னு ஒரு மூஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அதுல தலையெல்லாம் வந்து ரொம்ப டார்க்கா வேணும், அதாவது பிளாக் ரொம்ப டார்க்கா இருக்கும் இல்லையா. அதே வந்து ஃபேஸ்ல ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா லைட்டா இருக்கும். அப்போ அந்த லைட்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டின பிளேட்டு லைட்டா தான் இன்க வாங்கணும். அப்படி வாங்கினா தான் இமேஜ் வந்து ஷார்ப்பா கிளியரா இருக்கும் இல்லையா. அதுக்கும் வந்து இந்த தண்ணி தான் ஹெல்ப் பண்ணுது, அதாவது டேம்பனிங் சிஸ்டம் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த டேம்பனிங் சிஸ்டத்துல என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறது நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டேம்பனிங் சிஸ்டம் முடிஞ்சு அடுத்து வந்து இன்கிங் சிஸ்டம். நம்ம மாட்டின பிளேட்ல ஃபர்ஸ்ட் வந்து டேம்பனிங் அப்ளை ஆயிருச்சு, அடுத்து இன்கு அப்ளை ஆகுது. இந்த இன்கு பாத்துட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இமேஜ் ஏரியா இருக்கோ அங்க மட்டும்தான் பிடிக்கும், அதாவது ஒட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நான் இமேஜ் ஏரியாவில் வாட்டர் இருக்கிறதுனால, அதாவது தண்ணி இருக்கிறதுனால அங்க வந்து இந்த இன்க வந்து ஒட்டக்கூடாது. அதே மாதிரி இமேஜ் ஏரியால பாத்துட்டீங்கன்னா தண்ணியை ஒட்டக்கூடாது. அதுதான் இந்த பிளேட்டோட நேச்சர். நான் இமேஜ் ஏரியால தண்ணியை வாங்கிக்கும், இமேஜ் ஏரியால இன்க வாங்கிக்கும். இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம பேலன்ஸ் பண்றோம் இல்லையா, அதாவது இன்கையும் இந்த தண்ணியும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா இது கரெக்டா இருந்தா தான் நம்ம லாங் ரனுக்கு பிரிண்டிங் குவாலிட்டி, அதாவது ஷார்ப்னஸ், டாட் கெயின், கோஸ்ட் இமேஜ், இன்க் எமல்பிகேஷன் இதெல்லாம் இல்லாம கரெக்டா கொண்டு போக முடியும். இப்ப நான் சொன்னது எல்லாமே ப்ராப்ளம்ஸ். இத பத்தி நம்ம போக போக ஒவ்வொரு வீடியோல கவர் பண்ணிட்டு போறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்து வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் பிரின்சிபல் பார்ப்போம். ஆஃப்செட்டோட மெயின் பிரின்சிபல் பாத்துட்டீங்கன்னா இன்க் அண்ட் வாட்டர் டூ நாட் மிக்ஸ், அதாவது இன்கும் தண்ணியும் மிக்ஸ் ஆகாது. நம்ம பிளேட்ல இருக்கிற இன்கு வந்து, அதாவது இமேஜ் ஏரியால இருக்கிற இன்கு வந்து ஒரு ரப்பர் பிளாங்கெட்டுக்கு மூவ் ஆகும். அந்த ரப்பர் பிளாங்கெட்ல இருந்து அடுத்து நம்ம பேப்பருக்கு பிரிண்ட் ஆகும். இந்த ரப்பர் பிளாங்கெட்ல பட்டு நம்ம சீட்டுக்கு போறதுனால பாத்துட்டீங்கன்னா ஸ்மூத்தாவும் இன்கு வந்து ஈவனாவும் பாக்குற ரிசல்ட் குவாலிட்டி வந்து சூப்பராகவும் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பிரிண்டிங் ப்ராசஸ். நம்ம ஃபீடர்ல இருந்து வர்ற பேப்பர் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு பிரிண்டிங் யூனிட்டுக்குள்ளயுமே வந்து பிரிண்ட் ஆகி டிரையிங் யூனிட்ல பாஸ் ஆகி அடுத்து டெலிவரிக்கு வந்து விழுகும். ஆஃப்செட் மிஷின் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அது ஹை ஸ்பீட் மிஷின் தான். இப்போ நம்ம வீட்டுல நார்மலா இருக்கிற பிரிண்டர் மாதிரியோ இல்ல டிஜிட்டல் பிரிண்டிங் மாதிரியோ ஸ்லோவெல்லாம் இருக்காது. இப்ப மாடர்னா வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா பர் ஹவருக்கு 22,000 சீட், அதாவது 22,000 சீட் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில வருது. இப்போ அவ்வளவு ஸ்பீடா மிஷின் ஓடும் போது ஆப்ரேட்டர் வந்து கண்டினியூஸா செக் பண்ணிட்டே இருக்கணும். கலர் கரெக்டா இருக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டா இருக்கா, வேற எதுவும் ப்ராப்ளம் வருதா அப்படிங்கறத செக் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்து எனக்கு தெரிஞ்ச 32 ப்ராப்ளம் இருக்கு. அது என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத நம்ம போக பார்ப்போம். இந்த பிரிண்டிங் அப்படிங்கிறது வந்து பெரிய கடல் மாதிரிங்க. இதுல போக 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 அது வந்துட்டே தான் இருக்கு, அதாவது தோண்ட வந்துட்டே தான் இருக்கும். ஒரே வீடியோல கத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. நான் பிளான் பண்ணியிருக்கிறது வீக்லி 1 வீடியோ. அதை என்னால எவ்வளவு கிளியரா போட முடியுமோ போட முயற்சிக்கிறேன். பட் அதுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். சரி, இப்போ ஃபீடர்ல இருந்து சீட் உள்ள வருது. 4 கலர் பிரிண்ட் ஆயிருச்சு, அதாவது பிளாக், சயான், மெஜந்தா, எல்லோ, இந்த 4 கலர் வந்து அந்த சீட்டு மேல பிரிண்ட் ஆகி நம்ம இமேஜ் வந்து ரெடி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பினிஷிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டிங். இது கம்பல்சரி எல்லா ஜாப்க்கும் கிடையாது. ஒரு சில ஜாப் கோட்டிங் கேட்பாங்க, ஒரு சில ஜாப் கோட்டிங் இல்லாம இருக்கும். இன்கேஸ் கோட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தின ஒரு மேலோட்டமா இப்ப நம்ம பாத்துருவோம். இதை வந்து அக்வாஸ் கோட்டிங் அப்படிம்பாங்க, ஒரு சிலர் கோட்டிங் வார்னிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னென்ன வெரைட்டி எல்லாம் இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா கிளாஸ் கோட்டிங், மேட் கோட்டிங், செமி மேட் கோட்டிங், சாஃப்ட் டச் கோட்டிங், பிரைமர் கோட்டிங், இப்படி ஒரு 5 டைப் இருக்கு. அதே மாதிரி யூவி வார்னிஷ், யூவி கோட்டிங் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்பாட் யூவி இருக்கு, ஃபுல் யூவி இருக்கு, ட்ரிப் ஆஃப் கோட்டிங் இருக்கு. சரி, அப்ப பிரிண்டிங் முடிச்சு கோட்டிங் முடிச்சு அடுத்து எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரையிங் சிஸ்டம். இந்த ட்ரையிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா மணிக்கு 22,000 ஸ்பீட்ல ஓட்டுறோம். அவ்வளவு சீக்கிரத்துல இன்கு காயுமான்னு கேட்டீங்கன்னா காயும். அது எதுனால எல்லாம் காயுது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்சார்பன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கும் இல்லையா. அதன் மூலமா, அதாவது ஓரளவுக்கு அந்த வெட்னஸ் வந்து ஈரப்பதத்தை வந்து கொஞ்சம் உறிஞ்சும் இல்லையா. அப்படி உறிஞ்சது மூலமா ஒன்று ட்ரை ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன், அதாவது நம்ம பிரஸ் ரூம்ல ஒரு ஏர் கண்டிஷன் இருக்கும் இல்லையா, ஒரு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அந்த காத்துல இருக்கிற ஒரு வெப்பத்தன்மை காரணமா இன்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா காயும். அதை வந்து ஆக்சிடேஷன் அப்படிம்பாங்க. அடுத்து பாத்துட்டீங்கன்னா ஐஆர்னா தெரியும், இன்ஃப்ராரெட் ட்ரையர். இது வந்து ஒரு ஹீட்டான லேம்ப். இந்த லேம்பை யூஸ் பண்ணி இன்க வந்து கொஞ்சம் காய வைக்கிறோம். அடுத்து ஹாட்டர் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா டைரக்டாவே வந்து நல்லா சூடான காத்தை வந்து அந்த சீட்டு மேல பட வைக்கிறது. அதன் மூலமா இன்க் வந்து கொஞ்சம் காயும். அடுத்து யூவி சிஸ்டம் பாத்துட்டீங்கன்னா அல்ட்ரா வயலட் ட்ரையரு.
இப்போ எப்படி ஐஆர் ட்ரையர் இன்ஃப்ராரெட் ட்ரையர் பார்த்தோம் அதே மாதிரி அல்ட்ரா வயலட் ட்ரையர் இருக்குது. யூவி லேம்ப் யூஸ் பண்ணி நம்ம இன்க்கு காய வைக்கிறோம். பொதுவாக இன்கில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று கன்வென்ஷனல் இன்க்கு, இன்னொன்று யூவி இன்க்கு. கன்வென்ஷனல் இன்க்கு பார்த்துட்டிங்கன்னா அப்சார்பன்ஸு, ஆக்சிடேஷனு, ஐஆர், ஹாட்டார் இதெல்லாம் யூஸ் பண்ணி காய வைக்கலாம். யூவி இன்க்கு பார்த்துட்டிங்கன்னா யூவி சிஸ்டம் மூலமாக தான், அதாவது யூவி லேம்ப் மூலமாக தான் காய வைக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரையிங் அப்படிங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சிடேஷன் அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா, அதாவது வெளிப்புறத்தில் இருக்கிற காற்றுனால காயும் அப்படின்னு. அப்படி வெளிப்புறத்தில் இருக்கிற காற்று வந்து ஒரு சீட்டுக்கு இன்னொரு சீட்டுக்கு இடைப்பட்ட கேப்பில் போய் வரணும் அப்படின்னா அங்கே ஒரு கேப் தேவை அப்படி தானே. அந்த கேப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு வந்து தான் ஆன்டிசெட் ஆஃப் ஸ்ப்ரே பவுடர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஒரு தின் லேயர் ஆஃப் பவுடரை வந்து ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டே இருக்கும். ஸோ இதன் மூலமாக வந்து ஒரு சீட்டுக்கு இடைப்பட்ட கேப் வந்து கொஞ்சம் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற கேப்பில் இந்த வெளியில் இருக்கிற ஏர், அதாவது ரூம் டெம்பரேச்சர் வந்து அப்படியே உள்ளே போயிட்டு அந்த பிரிண்ட் பண்ண இன்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காயும். ஓகே, அடுத்து பிரிண்டிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து ப்ரீப்ரெஸ் ஸ்டேஜ் பார்த்துட்டோம், பிரிண்டிங் ஸ்டேஜ் பார்த்துட்டோம். அடுத்து போஸ்ட் ப்ரெஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த சீட்டை கொண்டு போய் அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா போஸ்ட் ப்ரெஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு வருது. இதில் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை லேமினேட், கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை லேமினேட் பண்ணுவாங்க. லேமினேட் பண்ணி கட்டிங் பண்ணலாம், ஃபோல்டிங் பண்ணலாம், பைண்டிங் பண்ணுவாங்க. இல்லை பேக்கேஜிங் ஜாப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை டை கட்டிங் பண்ணுவாங்க, பேஸ்டிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சு ஃபைனலாக ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆஃப்செட் பிரிண்டிங்கோட ஒர்க் ஃப்ளோ ஃப்ரம் டிசைனிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாராவது பிரிண்டிங் ரிலேட்டடாக இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இல்லை வேற ஏதாவது இந்த பிரிண்டிங்கை பற்றி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போதான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகே மக்களே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.